வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இலவசம் கொடுத்தாங்க, இப்ப கொஞ்சம் பேர் மாத்தி பரிசுன்னு கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இலவசமோ பரிசோ மக்களுக்கு போய் சென்றடைதல, அதை வரவேற்கத்தக்கது தானே? எப்படி வரவேற்க முடியும்? 75 ஆண்டு காலம் ஆயிடுச்சு நம்ம சுதந்திரம் வாங்கி. இன்னும் கையேந்திர லெவல்ல தானே இருக்குன்னு வருத்தப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதா? இதை நீங்க யோசித்து சொல்லுங்க. மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு 20 ஆண்டு காலம், திமுக ஒரு 22 ஆண்டு காலம், அதிமுக ஒரு 33 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 75 வருஷம் இவங்களே ஆட்சி செஞ்சுட்டாங்க. இன்னும் பரிசு பொருள் கிடைக்கும் அல்லது இலவசம் கிடைக்கும் கையேந்திர அளவுக்கு வச்சிருக்காங்கன்ட்டு நம்ம பார்ப்பதா அல்லது சென்றடைதுன்னு சந்தோஷப்படுறதா? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்றது உண்மைதான், இருந்தாலும் வாங்கி கொண்டாடுறான்றது சந்தோஷம் தானே? கரெக்டுங்க. நீங்க சொல்றது சந்தோஷப்படுறாங்க அப்படின்றது, அந்த ஒரு நாள் பொங்கலுக்காக பரிசு பொருள் கொடுக்குறாங்க, அதை வாங்கி பொங்கல் செலிப்ரேட் பண்றாங்கன்றதெல்லாம். ஆனா இத சில ஆண்டுகள் நிறுத்திட்டீங்கன்னா மக்கள் மனசு எப்படி இருக்கு தெரியுங்களா? இந்த வருஷம் இவங்க தரல, என்னமோ இதுதான் மக்களுடைய மிக முக்கியமான விஷயமா அவங்க மனசுக்குள்ளே போட்டுறாங்க. இந்த வருஷம் இவங்க தரல அப்படின்னு ஒரு பொங்கி எழுறாங்க, போராட்டம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் வழிவகுக்கிறது யாரு? ஏங்க, கஜனாவில் இருக்கும்போது தர்றாங்க, இல்லாதப்போ தரல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசலாமா? சரிங்க, உங்க பாயிண்ட்டுக்கே நான் வரதா வச்சுக்கோங்க. கஜானால இருக்கும் போது தராங்க, இல்லாதப்போ தரல. சரி, அது ஒரு வகையில் நியாயமா வச்சுக்கலாம். இருக்கும் போது தராங்கன்னு சொல்றீங்கல்ல, கஜானால எப்ப பார்த்தாலும் பட்ஜெட் கணக்குப்படி இல்லைங்க, அதுதான் உண்மை. எந்த பட்ஜெட்லயும் பற்றாக்குறை தான் வருது, அப்புறம் எப்படி கஜானால இருக்கும்? சரி, அப்படியே ஒரு வேலை இருக்குன்னு நீங்க சொன்னா அது பல நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு, மக்களுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்த இருக்கு, கல்விக்காக பயன்படுத்த வேண்டியிருக்கு, விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு, மருத்துவத்துக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு, தொழில்துறைக்கு பயன்படுத்த வேண்டிய, அதுக்கெல்லாம் பயன்படுத்தாம இந்த ஒரு நாளுக்கு இது எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் ஸ்தம்பித்து போகாதா அல்லது முன்னேற்றத்துக்கு தடையா இருக்காதா? நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறீங்க, சரியா கூட இருக்கட்டும். கொடுக்குறது சரின்றீங்க, தப்புன்றீங்க. நீங்க தப்பா சரியா அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா சரி அப்படின்னா இவ்வளவு நேரம் வாதம் பண்ண நானே இவ்வளவு நேரம் வேணாம் கொடுக்க கூடாதுல ஏழை மக்கள் என்ன சொல்லுவாங்க, கொடுக்கறது கூட இவனுக்கு இருக்கு, அதனால இவன் சந்தோஷமா கொண்டாடுவான், எங்களுக்கு இல்லைன்னு. ஆனா அந்த டாபிக் உள்ள போல ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்க. இது எங்கிருந்து பணம் வரப்போகுது, எந்த வழியா வரப்போகுதுன்றத தாக்கல் பண்ண முடியுமா? அது எந்த அரசா இருக்கட்டுங்க, ஆட்சி செய்தவர்கள், செய்பவர்கள், இனிமேல் செய்பவர்கள் யாரு வேணா இருக்கட்டும். இப்ப அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறீங்கல்ல, கிட்டத்தட்ட ரேஷன் கார்டு 2 கோடி பேருக்கு இருக்கு, குறைஞ்சபட்சம் 2 கோடி பேருக்கு இருக்கு. இப்ப 2 கோடி ரூபாய், 1 ரூபாய் கொடுத்தா, நான் சொல்றது வெறும் 1 ரூபாய் கொடுத்தா 2 கோடி ரூபாய் எங்க இருந்து வரப்போகுது? அதை எப்படி கொடுக்க போறீங்க? அது எங்க இருந்து வரப்போகுதுன்னு கேட்கறது தான். ஏன்னா ஆல்ரெடி பற்றாக்குறை இருக்கும் போது இது எங்க இருந்தோ வந்தாதான் கொடுக்க முடியும், இல்லை இதுல இருந்து எடுத்து கொடுக்க முடியும். அதை எப்படி வர வைக்க போறீங்க பணத்தை? சரி, ஏதோ ஒரு வகையில வர வச்சிட்டீங்க, இப்ப கொடுத்துட்டீங்க, அந்த செலவை எப்படி சரி கட்ட போறீங்க? இதுக்கு பதில் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்போ இதை வரி வாயிலாக மறுபடியும் நம்ம தள்ளதான் திணிப்பாங்க. ஒரு பற்றாக்குறை, நான் சொல்றது 1 ரூபாய், ஒரு கரும்பு, வெல்லம், திராட்சை இதெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு பேக் எவ்வளவு வரும் யோசிச்சு பாருங்க. அப்போ பல கோடி ரூபாவை நீங்க பரிசு பொருளா கொடுத்துடுறீங்க. இது எங்க இருந்து எடுக்க போறீங்க? அது சொல்றாங்களா? எந்த அரசாவது கிட்டோம், நான் எந்த அரசையும் எதிர்த்தெல்லாம் பேசுறேன், யார் வேணா ஆட்சி பண்ணிட்டாங்க, நாங்க இதுல வர வச்சுதான் இதை கொடுக்க போறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வர்றது எப்படின்னே தெரியாது. அல்லது இருக்கிற கஜனா எது வேற நலத்திட்டங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த நலத்திட்டம் கிடப்பில போட போறீங்க. இதுதான் உண்மை. இல்லைன்னா இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டீங்க, சரிங்களா? கொடுத்துட்ட அப்புறம் யார் மூலியமா வர வைக்க போறீங்க? ஏதோ ஒரு வழியில வரணுங்க. பணத்தை சும்மா கொடுத்துட்டு இருக்க முடியாது. உலக வங்கியில நீ கடன் வாங்கணும், இல்ல மத்திய அரசு கிட்ட கடன் வாங்கணும். அப்போ தமிழ்நாடு திருப்பி கடன் வாங்கணும், கடன் சுமை ஏறி இருக்கும். ஒண்ணு இல்ல, நான் அங்கெல்லாம் கேட்கல, ஏற்கனவே நம்ம நிறைய கடன் வாங்கிட்டோம், தரமாட்டாங்கன்னா வரி சேர்க்கணும். அப்ப எதுல வரி போட முடியும்? ஆல்ரெடி எல்லாத்துலயும் வரி போட்டு வச்சாச்சு. இப்போ விலைவாசி உயரும், அல்லது பால் விலை உயரும், அல்லது மின்சார கட்டணம் உயரும், அல்லது பஸ் கட்டணம் உயரும், இப்படி ஏதோ ஒண்ணு உயர போகுது. இன்னைக்கு மக்கள் ஆஹா நமக்கு இலவசம் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்பட்டாலும் நாளைக்கு 1 மடங்கு கொடுத்துட்டு 100 மடங்கு மக்கள் கிட்ட தான் வாங்க போறாங்க. இதுல ரேஷன் கார்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 2 கோடினா பயன்